ஆண்டவரும் உலக ரட்சகரும் உன்னத மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்த தெய்வ ஜனமே, ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அன்பார்ந்த தெய்வ ஜனமே, அன்பு தம்பி தங்கச்சி, அன்பு தாய்மார்களே, தகப்பன்மார்களே, என் பிள்ளை என்னை மறந்து விட்டானே, என் மகன் என்னை மறந்து விட்டானே, என் கணவன் என்னை மறந்து போய்விட்டான், என் மனைவி என்னை மறந்து போய்விட்டால், என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்னை மறந்து போய்விட்டார்களே, இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களும் என்னை மறந்து போய்விட்டார்களே என்று நீ கவலைப்படுகிறாயா? கவலைப்படாதே. ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. அல்லேலூயா. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை மனிதர்கள் நம்மை மறந்துவிடலாம். ஏனென்றால் அவர்களும் நாமும் இன்றைக்கு இருந்து நாளைக்கு மரித்து விடக்கூடியவர்கள். இந்த சரீரம் மண்ணுக்குள் அடக்கம் செய்யப்படக்கூடிய ஒரு சரீரமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய சரீரம் அப்படி அல்ல. அவர் மரித்தார், மூன்றாவது நாளிலே உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்திற்கு சென்றார். ஆகவேதான் அவரால் நம்மை மறக்க முடியாது. மனிதர்கள் மறந்து போகிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு நாம் வாழ்கிறோம், நாளைக்கு மரித்து விடுகிறோம். நாம் அவர்களை மறந்து விடலாம், அவர்கள் நம்மை மறந்து விடலாம். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் மரித்தார், மூன்றாவது நாளிலே உயிர்த்தெழுந்து வானத்தின் வழியாய் சென்று நம்முடைய பாவங்களை அவர் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. ஆகவே நம்மை மறக்காத தெய்வம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எதை குறித்தும் நீங்கள் கண்கலங்க வேண்டாம். அது எப்பேற்பட்ட வியாதி, எப்பேற்பட்ட சஞ்சலங்கள், எப்பேற்பட்ட துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் அதை ஒப்படைத்து விடுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் அவர் நம்மை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மை திக்கற்றவர்களாய் விட்டுவிடாமல் அவர் கண்மணியைப் போல நம்மை காப்பாற்றி வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் வணங்கக்கூடிய தெய்வம் ஒரு கல் அல்ல, ஒரு மரம் அல்ல, அடித்தாலும் கேட்காத ஒரு சிலையும் அல்ல, ஒரு சிற்பமும் அல்ல. அண்ட சராசரங்களை படைத்த அந்த உயிருள்ள தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தாவை நாம் வணங்குகின்றபடியினாலே அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை மறக்காமல் நம்மை பாதுகாத்து மரண பரியந்தம் நம்மை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த நாளிலே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். அல்லேலூயா.